இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தேவநெல்லியில் இருக்கோம். தேவநெல்லியில் திப்பு சுல்தானோட பர்த் பிளேஸு. என்ன இருக்குல்ல தெரியல. அப்போ பாட்டு வரட்டும் போகலாம். நம்ம இந்த ஹோல்ஸ் எதுக்காக வச்சுருப்பாங்கன்னு தெரியல. எல்லா இடத்துலையும் இந்த செவத்தில் ஹோல்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கொஞ்சம் லைட்டாக தெரியுது. எல்லா சைடும் தெரியுது இங்கிருந்து. இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் இருக்குது. இன்னும் 2-3 கோயில் இருக்குது இங்கே பக்கத்துலேயே. எல்லாம் இங்கே தெருவிலேயே இருக்குது. பேலஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ஒரு மண்டபம் இருக்குது. ஃபுல்லாக கல்லுலேயே கட்டியிருக்காங்க. ஒருவேளை இது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. பியூட்டிஃபுல்லாக ஒரு லேக் இருக்குது பக்கத்துலேயே. இங்கே உட்கார கல்லில் ஒன்று சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது அந்த கல்வெட்டுலேயே. ஆனால் இது பழைய காலத்துக்கு கிடையாது, புதுசாக பண்ணியிருக்காங்க. கோட்டை சோறு பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் கருங்கல்லில் கட்டியிருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 அடி இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க. I don't think so. No, 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 no. I don't think so. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தேவநெல்லின்ற இடத்துக்கு தாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்னே சொல்லலாம். இந்த இடத்துல பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனு இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். I don't think so. No, 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 no. Maybe someday you'll have it your way. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தேவநெல்லியில் இருக்கோம். தேவநெல்லியில் திப்பு சுல்தானோட பர்த் பிளேஸு. இந்த தேவநெல்லி கோட்டை பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் தேவநெல்லியில் அமைஞ்சிருக்கு. இது பெங்களூர்லேருந்து நம்ம ஒரு 35 கிலோமீட்டர் நார்த்து பக்கமாக ட்ராவல் பண்ணி போனோம்னா இந்த கோட்டையை அடைஞ்சிடலாம். விஜயநகர பேரரசோட ஒரு பகுதியாக இருந்த அவதி, அதோட தலைவராக இருந்த மல்லை பைர கவுடா ஒரு மண் கோட்டையை சுமார் 1501 தேவன தொட்டி அப்படிங்கிற இடத்துல கட்டுறாரு. இந்த தேவன தொட்டி தான் இப்போது தேவநெல்லி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 18ஆம் நூற்றாண்டோட நடுப்பகுதி வரைக்கும் இந்த கோட்டை மல்லை பைர கவுடா அவரோட சந்ததியினர்கிட்ட தான் இருக்குது. 1749 மைசூரோட தலவாயாக இருந்த நஞ்சராஜையா கோட்டையை தாக்கி ஆக்கிரமிக்கிறாரு. பின்னர் அது ஐதர் அலியிடம் ஒப்படைக்கப்படுது. மண் கோட்டையாக இருந்த இந்த கோட்டையை ஐதர் அலி அவர்கள் கற்களாலான கோட்டையாக மாற்றுறாரு. இறுதியாக இது திப்பு சுல்தான் அவர்களிடமும் வருது. 1791 ஆங்கிலேய மைசூர் போரின் போது காரன்வாலிஸ் பிரபு கோட்டையை கைப்பற்றுறாரு. இந்த தேவநெல்லிக்கு இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த மைசூர் புலி என்று அழைக்கப்படுற திப்பு சுல்தான் பிறந்த ஊரும் இதுதான். நீங்கள் யாரு திப்பு சொந்தக்காரங்களா? அப்படின்னு தான் நினைக்கிறேன் தானே, எனக்கும் சரியா தெரியல. ராஜா குதிரையா? குதிரையெல்லாம் இப்ப இல்லடா. ஒரு எருமை தான் வருது அங்க, குதிரையெல்லாம் இல்லை. அங்க பாரு, குதிரை கேட்டா அங்க ஒரு எருமை வருது. இந்த பக்கம் கோட்டையோட இன்னொரு பக்கம் தெரியுது. அங்கே சூப்பராக இருக்க மாட்டாருக்கு, ஏதோ மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அங்கே நல்லா பில்டிங் கட்டியிருக்கிற மாதிரி தெரியுது புதுசாக. போய் பார்க்கலாம் பக்கத்தில். என்ன இருக்குல்ல தெரியல, எவ்வளோ பார்த்துட்டு வாப்போ. எட்டி பாரு என்னன்னு
நீதான் குட்டியா இருக்கிற அப்பதான் மூத்த சரி இருடா இது உள்ள என்ன இருக்கு? சரி பார்ப்போம். ஆனால் என் சைஸ்க்கு உள்ள போக முடியாது. ஐயோ, இது ஏதோ பாதாள அறை மாதிரி இருக்குது. இதுக்காக தெரியல. இது சும்மா ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு, உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. இங்கே உட்கார கல்லில் ஒன்று சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது அந்த கல்வெட்டுலேயே. ஆனால் இது பழைய காலத்துக்கு கிடையாது, புதுசாக பண்ணியிருக்காங்க. இங்கிருந்து இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்கு. இது அதே லேக் தானா? இங்கிருந்து பார்த்தாலும் அதே லேக் தான் தெரியுது. அந்த பக்கம் போய் பார்ப்போம். கிங்கா? நம்ம ஸ்ரீரங்கப்பட்டினம் போயிருந்தபோது என்ன பார்த்தோமோ அதே ஆர்கிடெக்சர் அதே மாதிரி தான் இருக்கு. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எப்படி இருந்துச்சு அதே தான் இது இருக்கு. ஆனால் இது ஏதோ புதுசாக கட்டியிருக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா இந்த செவரெல்லாம் பார்த்தா ஏதோ புதுசாக ஒர்க் பண்ண மாதிரி இருக்கு. வரேன். எங்கிட்ட பார்த்தாலும் அந்த லேக் தான் தெரியுது. பார்த்து விழுந்துடாத. சோல்ஜர் இங்கே தான் நிற்பாங்களா? இப்போ காலத்து சோல்ஜர்லாம் ரொம்ப ஹைட் கம்மியோ? பார்க்கலாம் என்ன பார்த்துங்க. கோட்டைக்கு மேல இருந்து இந்த வியூ பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு. அப்படியே இங்கிருந்து பார்த்தா அந்த ஒரு பெரிய லேக் அழகா தெரியுது. கோட்டை அது வரைக்கும் இருக்குறீனா, இன்னும் அந்த அப்படியே போகுது ரொம்ப தூரத்துக்கு. கோட்டை சுவர் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் கருங்கல்ல கட்டியிருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 அடி இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, ரொம்ப பழசு மாதிரி இருக்கு. சரியாக மெயின்டைன் பண்ணலாம். காவலாளி ஓடிட்டார் உள்ள. பள்ளியில போயிடுச்சு. வந்துட்டோம். இவ்வளவுதான் கோட்டை. இந்த கோட்டை செவத்தை மட்டும் சுத்தி பார்த்துட்டு போக வேண்டியதுதான். இங்க நல்லா இருக்கு பாரு. இது என்னமோ வித்தியாசமா இருக்கு, ஏதோ மண்டபம் மாதிரி சின்னதா. இது நல்லா இருக்கு பாரு. இது என்னது? வேண்டாம் போகாத. அங்க எல்லாமே இருக்கு, பூச்சி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரியல. நல்லா இருக்கு.
சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. திப்பு சுல்தான் வச்ச சிசிடிவியா? திப்பு சுல்தான் தான். ஐயோ வேண்டாம். அப்போ பாட்டு வரட்டும், போகலாம் நம்ம. சரி உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்கு. பார்த்து வரணும். எல்லா இடமும் அதே மாதிரி தான் இருக்கு. புரியுதா? இங்கிருந்து பார்த்தா அந்த என்டையர் கோட்டையும் தெரியுது. அது இல்லாமல் அந்த லேக்கு, அங்கே இருக்கிற லேக் கூட தெரியுது. இப்போ என்னன்னா கோட்டை சுவர் சுற்றியும் இருக்குது. கோட்டைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வீடு கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக வீடு இருக்குது கோட்டைக்கு நடுவில். அங்கே தெரியுது பார்த்தியா, ஸ்டெர்லிங் இங்கிலீஷ் ஸ்கூல் அப்படின்னு தேவநல்லி. அதில் தான் திப்பு சுல்தான் வந்து ப்ரீகேஜி படித்தார். இந்த கல்லெல்லாம் பாரு சூப்பராக இருக்கிறீண்ணா. எல்லாம் கடப்பாலேருந்து கொண்டு வந்துருப்பாங்களோ. கடப்பா பக்கத்தில் தான் இருக்கு. இந்த கோட்டையை சுற்றி இருக்கிற வில்லேஜ். இந்த கோட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்க தான் இருக்குது. எல்லாம் இப்போ இந்த லோக்கல் ஆளுகள்லாம் இங்கே தான் இருக்காங்க. சரியாக சொல்ல போகணுன்னா இந்த ஊர் வந்து கோட்டைக்கு நடுவில் இருக்குது. சுற்றியும் கோட்டை சுவர் இருக்குது. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா கோட்டைக்கு நடுவில் இருக்குது. எவ்வளோ வீடு இருக்குது. பழைய கோயில் பின்னாடி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டியிருக்காங்க. புதுசாக கட்டின ஒரு கோயில். ஏன்னா இது இந்த காலத்து ஆர்கிடெக்சர். இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் இருக்குது. இன்னும் 2-3 கோயில் இருக்குது இங்கே பக்கத்துலேயே. எல்லாம் இங்கே தெருவுலேயே இருக்குது. இதில் எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது பாஸ் பண்ணி படிக்கிறவங்க படிச்சுக்கலாம்.
இது அந்த ஸ்ரீரங்கப்பட்டினம்ல அந்த 4 கேட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இருக்கு பாத்தியா? கோட்டைக்கு வெளியே ஒரு 150 மீட்டர் நடந்து போனோம்னா திப்புவோட பர்த் பிளேஸை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. இங்க இருக்கிற குறிப்பு என்ன போட்டிருக்குன்னா 1751 திப்பு சுல்தான் இங்கே தான் பிறந்தாரு அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்தை சுற்றியுள்ள பகுதியை காஸ்பக் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்தை சுத்தி ஒரு சின்ன அளவிலான ஒரு குளமும் காணப்பட்டுச்சு. இந்த தேவநல்லி கோட்டை மற்றும் திப்பு சுல்தானோட பர்த் பிளேஸ் இப்போ இந்திய தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்டு வருது. நம்ம உள்ளே போகிறதுக்கு எந்த விதமான என்ட்ரி ஃபீஸோ மற்றும் பார்க்கிங் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. நம்ம இலவசமாகவே உள்ள ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். பேலஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ஒரு மண்டபம் இருக்குது. ஃபுல்லாக கல்லுலேயே கட்டியிருக்காங்க. ஒருவேளை இது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தோணும். I don't think so. No, 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 no. I don't think so. No, 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 no. It's never, ever, 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 ever.